அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அல்குரானின் தமிழாக்கத்தில் இருந்து பாகம் 6 அத்தியாயம் 5 அல்மாய்தா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பிலாய் மனசைத்தான் மிரஜின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனம் 45. அத்தௌராத்தில் யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும், கண்ணுக்கு பதில் கண்ணும், மூக்குக்கு பதில் மூக்கும், காதுக்கு பதில் காதும், பல்லுக்கு பதில் பல்லும், இது போன்ற காயங்களுக்கும் சமமான முறையில் பழி வாங்கப்படும் என்று நாம் விதியாக்கியிருந்தோம். ஆயினும் யாரேனும் பழி வாங்காமல் மன்னித்து விட்டு விடுவாராகில் அது அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்துக்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் அநீதியாளர்கள். வசனம் 46-47. பிறகு அந்த நபிமார்களின் அடிச்சுவட்டுகளில் மரியமுடைய குமரர் ஈசாவை நாம் பின்தொடர செய்தோம். தவராத்தின் அறிவுரைகளில் எவை அவர் முன் எஞ்சி இருந்தனவோ அவற்றை அவர் மெய்ப்படுத்துவராய் இருந்தார். மேலும் நாம் அவருக்கு இன்ஜீலை வழங்கினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. இன்னும் தவராத்தின் அறிவுரைகளில் எவை அப்போது எஞ்சியிருந்தனவோ அவற்றை மெய்யென உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அது திகழ்ந்தது. மேலும் இறை அச்சமுடையவர்களுக்கு முற்றிலும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நல்லுரையாகவும் அது இருந்தது. வசனம் 47. மேலும் இன்ஜூல் அருளப்பட்டவர்கள் அதில் எந்த சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அந்த சட்டத்துக்கேற்ப தீர்ப்பு வழங்கட்டும் என்பதே நாம் கட்டளையாக இருந்தது. மேலும் எவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டத்துக்கேற்ப தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தான் பாசின்கள், பாவியாளர்கள் ஆவார். அஸ்ஸலாமு அலைக்கும்.